இந்த பால் பெட்ல உங்க பெயர் போட்ட பொம்மை இருந்தா நீங்க சேஃப். பொம்மை இல்லாத ஒரு நபர் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவார். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு ரெண்டாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் ப்ராசஸ் தான். ஆனால் இந்த முறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்க் இருக்குல்ல அந்த மாதிரியே வந்துட்டு கொடுத்துருக்காங்க எவிக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே பிட் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பிட்டுக்குள்ளே வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸோட எல்லாரோட பொம்மையுமே இருக்குது. அதில் யாருடைய பொம்மை இல்லையோ அவங்க வந்துட்டு எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 4 பேர் தான் லாஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஹாட் சீட்டில் உட்காந்துருக்கு 4 பேர் தான். சாச்சனா, சிவா அண்ட் ஆனந்தி, அதுக்கப்புறமா ரஞ்சித், இந்த 4 பேர் தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் ரஞ்சித் அவர்கள்லாம் சேவ் ஆகிட்டு இருக்காங்க. பட் சிவா அவர்கள் வந்துட்டு எவிக்ட் ஆகியிருக்காங்க. ஓகே, சிவா எப்போ எவிக்ட் ஆகி போக வேண்டியதுதான். பட் ஆனால் ஓட்டிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு சாச்சனா தான் லாஸ்ட்ல இருந்தாங்க. ஆனால் சாச்சனாவை சேவ் பண்ணிட்டு சிவாவை வந்துட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஸோ சிவா அவர்கள் தான் அஃபிஷியலாக எலிமினேட் ஆயிருக்காரு. சாச்சனா அவர்கள் சேவ் செய்யப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை